கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமலையில் ஏராளமான வரலாறுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஈமான் கொள்வதற்காக வேண்டி நபிமார்கள் அல்லாஹை நம்புவதற்காக ஏராளமாக இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய கூட்டத்தார்களிடத்தில் வந்து ஈமானை, இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது யாரெல்லாம் நபிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நபிமார்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து வேதனையை இறக்கி அழித்து விட்டான் என்பது வரலாறு. குர்ஆன்ல ஏராளமான இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சொல்லப்பட்ட ஆது சமூதினுடைய அந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான கூட்டத்தினர்களுடைய வரலாறுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எடுத்துச் சொல்லி, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனை புறக்கணிக்கிறீர்களோ, அல்லாஹுடைய கட்டளையை மீறுகிறீர்களோ, இறைவனின் வல்லமைகளை இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, உங்களை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து வேதனையை இறக்கி வைக்கிறான். அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக உங்களுக்கு வேதனைகளும் இறைவனின் புறத்திலிருந்து சோதனைகளும் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் இறைவனை விளங்க வேண்டும், அவனுடைய வல்லமையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்காகத்தான் நாம் வேதனையை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இப்பொழுது வரை அனுப்பப்பட்ட எல்லா கூட்டத்தார்களிலேயும் ஒரே ஒரு கௌமை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறான். அவர்கள்தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள். சையதுனா நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு ஆற்றல், அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மண்ணில் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அது என்ன வாய்ப்பு, என்ன ஒரு தனித்துவம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால், எல்லா கூட்டத்தார்களைப் போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களும் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி இல்லை என்று சொன்னார்கள், இறைவனை ஏற்க மறுத்தார்கள். ஒரு சூழ்நிலை வந்தது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை இறங்கக்கூடிய அந்த காலகட்டம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை இன்னும் 3 நாட்களிலே அந்த கூட்டத்தார்களை வந்து அடைந்து கொள்ளும் என்பதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்கிறார்கள். நைனுவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்குத்தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர்களை ஒன்று சேர்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது, அதற்குள்ளால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வேதனை உங்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும்னு சொல்றார். அப்பொழுதும் அவர்கள் கேட்கவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரிலிருந்து வெளியாகி விடுகிறார்கள். 3 நாட்களில் 3 விதமான அடையாளங்களை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். முதல் நாள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விட்டது, 2வது நாள் சிவந்து விட்டது, 3வது நாள் மஞ்சளித்து அவர்களுக்கு வேதனை இறங்குவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் தௌபாவின் பக்கம் மீண்டார்கள். அவர்கள் அனைவரும் தௌபா செய்வதற்கு ஆயத்தமானார்கள். அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுது விளங்கிக் கொள்றாங்கன்னா, கடைசி நேரத்தில் இவர்கள் நிச்சயமாக நபிதான், அல்லாஹ் நமக்கு இருக்கிறான், நாம் இவர்களை பொய்ப்படுத்தினால் நாம் மொத்தமாக அழிக்கப்படுவோம் என்பதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தௌபா செய்தார்கள். எப்படி தௌபா செய்தார்கள் என்பதை பற்றி ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது, மக்கள் எல்லாம் ஒரு பெரிய மைதானத்திற்கு வந்து அவர்கள் கதறி அழுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி மன்றாடுகிறார்கள். அந்த தௌபாவினுடைய நேரத்தில் கால்நடைகளை கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள், குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள், கால்நடைகளை எல்லாம் அடித்து அவற்றையும் சேர்ந்து அழுக வைக்கிறார்கள், அவற்றையும் சேர்ந்து கத்த வைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி அவர்களின் அழுகை அல்லாஹ்வின் அரிசை தொட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத்
ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமு யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை தவிர வேறு யாருக்கும் நாம் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை. அவர்களுடைய ஈமான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்தது. ஃபனஃபஅஹா ஈமானுஹா, அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுத்தது. அவர்கள் கடைசி நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், தௌபா செய்தார்கள். அந்த தௌபா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு நபியால் நீங்கள் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று வாக்களிக்கப்பட்ட பொழுதும் கூட தௌபாவின் மூலம் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் இந்த வரலாறை படிப்பனையாக வைத்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற செய்தி என்ன என்று சொன்னால், நேற்றைய தினம் சொன்ன அதே வசனம்தான். ஒவ்வொரு வருடமும் இந்த மக்கள் ஆரம்பத்திலேயோ கடைசியிலேயோ பெரிய அளவில் சோதிக்கப்படுகிறார்கள். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு தடவை 2 தடவை பெரிய அளவில் சோதிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பின்பு சும்ம லா யதூபூன வலாஹும் யதக்கரூன், அவர்கள் தௌபா செய்வதில்லை, இறைவனை நினைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு நபியின் மூலம் நமக்கு வேதனை வாக்களிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய தௌபா நமக்கு அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்கும் என்பதற்கு வரலாறுகள் நமக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு முன்னால் இயற்கை சீற்றங்கள் சமீப காலமாக மிகவும் அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவை நம்முடைய மனதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு பக்கம் நாம் நேற்று சொன்னதை போல அமெரிக்காவில் ஒரு புறம் கடுமையான குளிரினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இறப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் காட்டுத்தீயின் காரணமாக மக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பார்க்கிறோம் ஜப்பானில் 6.9 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே ஒரு புறம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தின் காரணமாக, மழையின் காரணமாக, பூமியில் உள்வாகுவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள் நம்மை சுற்றியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ தூரத்தில் நடப்பதன் காரணமாக அவை நமக்கு வெறுமனே செய்தியாக மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. அவற்றை கொண்டு நாம் பயனடைவதை கொஞ்சம் குறைத்து கொண்டோம். இது மாதிரியான செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய தவறுகளை, பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கொண்டு நெருங்கி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஏன் இதை நிகழ்த்துகிறான்னு சொன்னால், நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை விட்டும் தடம் மாறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான செய்திகள் நம்மை சுற்றி நிகழ்த்தப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு இபாதத்தின் பால் நெருங்கி வர வேண்டும். தொழுகையை தொழுகாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகையின் பால் நெருங்கி வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவுதான் ஒரு மனிதன் தரம் புரண்டு சென்றாலும் கூட அவனுடைய சக்கராத்து வரை அவனுக்கு நன்மை செய்வதற்கான, தௌபா செய்வதற்கான வாயிலை திறந்து வைத்திருக்கிறான். அது இந்த கௌமுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தினர்களுக்கு மட்டுமே தௌபா சக்கராத்து வரை அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். தௌபாவின் மூலம் இறைவனை நெருங்கி வர வேண்டும். இபாதத்துகளில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே பாதுகாப்பான சமூகமாக, பரக்கத்தான சமூகமாக இந்த உலகத்தில் நாம் வாழலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.